நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரவா? வேணாம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, நீயும் கயல் சந்திராவோட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டா உங்க கூட யாரு இருப்பானா? கொஞ்சம் எழுந்துருங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். மெதுவானா, மெதுவா. பாத்து. ஹாய், எப்படி இருக்க? வலிக்குதுங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம பார்க்குக்கு போலாமா? ரொம்ப வலிக்குதுங்க, உயிர் போற மாதிரி வலிக்குது. அடிப்பட்ட கால வலிக்குதான் செய்யும். கால்ல கார் ஏறும்போது வலிக்கல, இப்ப வலிக்குதோ? சும்மா வலிக்குது வலிக்குதுன்னு. சிஸ்டர், என்ன பண்றீங்க நீங்க? ஒண்ணு போன் அட்டென்ட் பண்ணுங்க, இல்லனா ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. அவர்தான் வலிக்குதுன்னு சொல்றாருல, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க. காயப்பட்ட இடம் வலிக்குதாம செய்யும், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல டியூட்டில இருக்கும்போது, அதுவும் பேஷண்ட்டை அட்டென்ட் பண்றப்போ போன் பேசுறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பேஷண்ட் கிட்ட எப்பவும் எரிச்சல் படக்கூடாது, அன்பாவும் ஆறுதலாவும் பேசணும். அதுலயே அவங்களோட நோய் பாதியா குறைஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஷாலினி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஏற்கனவே அந்த பொண்ணு முரட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ பேசாம இரு. நீங்க எந்திரிங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும். நீங்க எந்திரிங்கம்மா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எந்திரிங்கறல. என்ன பண்ண போற? இப்போ வலிக்குதானா? இல்லம்மா, இப்ப வலியே தெரியலம்மா. என்ன பேஷண்ட் கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? இல்ல டாக்டர், அது வந்து ஷட் அப். என்ன நடந்துச்சு நான் வெளியில இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன். அந்த பொண்ணு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இப்பவே உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். இல்ல டாக்டர், வேண்டாம் டாக்டர். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் டாக்டர். வேணாம் டாக்டர், என்னால அவங்களுக்கு வேலை போக வேண்டாம். இந்த ஒரு தடவை எனக்காக அவங்கள மன்னிச்சிருங்க ப்ளீஸ். பாத்தியா, இந்த இறக்க குணம் தான் ஒரு நர்ஸுக்கு வேணுங்கிறது. இத அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ. ஒழுங்கா வேலையை பாரு. இந்த ஒரு தடவை அவங்களுக்காக உன்னை மன்னிச்சு விடுறேன். சாரி டாக்டர். போ போ. பரவாயில்லையே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸ் மாதிரி கரெக்டா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. மெடிசின்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்கல்ல? நர்ஸே மறந்துட்டாலும் ஷாலினி எல்லா வேலைக்கும் கரெக்டா கொடுத்துருது. வெரி குட், கீப் இட் அப். என்னது போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கா? பெட்டி கூட இங்கே வச்சுட்டு போயிருக்கா. ட்ரெஸ் எல்லாம் கூட இங்கதான் இருக்கா.
அப்படியே வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை உண்மையாவே காணாம போயிட்டாலும். ஏய், இந்த ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? இல்ல, போட்டது போட்டபடியே இருக்கு. அதான் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். இல்ல, அதான் ஷாலினியே ஒட்டுமொத்தமா இந்த வீட்டு விட்டே வெளில அமிச்சிட்டீங்கல்ல. அப்ப அவ ரூம் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இந்த ரூம்குள்ள கால் எடுத்து வைக்க கூட உனக்கு அருகது கிடையாது. வெளில போ. என்னன்னா இன்னைக்குதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? இவரு ஃபீல் பண்றத பார்த்தா உண்மையிலேயே மிஸ்ஸிங் தான் போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, எதுவும் சமைக்கலையா? நாங்க சமைச்சு சாப்பிடுற நிலைமையில இருக்கோம். உனக்கு பசிச்சதுன்னா நீ சமைச்சு சாப்பிடுங்க. அந்த ஓடுகாலிக்காக இவங்க வயிற்று காய போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. சரி, நமக்கு பசிக்குது, கிச்சன்ல போய் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அவளா இருக்குமோ? நிறைய பேர்ல சேவா இருக்கே. ஒருவேளை நமக்கு தெரியக்கூடாதுன்னு ஏமாத்துறாரோ? இதுல இருந்து ஏதாவது நம்பர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன் போன் எதுக்கு நோண்டிட்டு இருக்க? இல்ல, என்னோட இயரிங் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு, அதான் தேடிட்டு இருக்கேன். என்னப்பா? என்னன்னு தெரியல, இவளோட நடவடிக்கையே சரியில்லைம்மா. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இவரு தேவையில்லாம மேல சந்தேகப்படுறாரு. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷாலினி ரூம்குள்ள போய் ஏதோ ஒன்று தேடிட்டு இருந்தா. இப்போ ஏன் போனை நோண்டிட்டு இருக்கா? ஆமாமா, வேண்டாதவ கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் சொல்ற மாதிரி
தேவையில்லாம ஏன் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க. இத பரமலா, உன் தலையில நீ மண்ணை வாரி போட்டுக்காத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ போப்பா. அமலா, அம்மா, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். காஃபி குடிக்கிறியா? இரு, எடுத்துட்டு வரேன். நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கு வந்தவளை ஏன் வந்தேன்னு கேட்க கூடாது. ஆனாலும் இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே. உன் புருஷனுக்கு நீங்க வந்து போறது தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. இனிமே அவருக்கு பயந்து பயந்து நடக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஒண்ணு நான் நினைக்கிற மாதிரி வாழணும், இல்ல அவர் சொல்றத கேட்கணும். இது ரெண்டுத்துல எது நடக்குதுன்னு நான் பாத்துறேன். நீ நினைக்கிற மாதிரி வாழ்வேன்னு உறுதியா இரு. ஏன்னா நீ ஜெயந்தியோட பொண்ணு. ஆமா, நாம சந்தேகப்பட்டதெல்லாம் உண்மைதானா? அவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க? எனக்கு என்னமோ நாம சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க டிராமா போடலன்னு தான் தோணுது. எதை வச்சு சொல்ற? அந்த அனாதை கழுதை இருக்கிற இடம் அவருக்கும் என் மாமியாருக்கும் தெரிஞ்சிருந்தா அவங்க முகத்துல நிம்மதி, ஆறுதல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் முகமும் ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஒருவேளை அவங்க நார்மலா இருந்தா உனக்கு டவுட் வந்துரும்னு அப்படி நடிச்சிருக்கலாம்ல. அப்படி இல்லம்மா. அங்க சரியா சமைக்கிறது இல்ல, யாரும் சாப்பிடுறது இல்ல, வீடே கலை இல்லாம தான் இருக்கு. ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா எழவு வீடு மாதிரி தான் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீடே கலை இல்லாம தான் இருக்கு. ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா எழவு வீடு மாதிரி தான் இருக்கு. வீட்ல எல்லாம் நல்லா தேடி பாத்தியா? ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? விடுவேனா? சல்லடை போட்டு எல்லாத்தையும் தேடிட்டேன், எந்த ஆதாரமும் கிடைக்கல. நல்லா தேடி பாரு, நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலனா அப்ப ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். சரிம்மா, இந்த தகவலை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இத பாரு, ஜாக்கிரதையா இரு. நீ அங்க எதுக்கு போயிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உன் கல்யாண விஷயத்துலதான் அவசரப்பட்டுட்டேனோன்னு கவலையா இருக்கு. ஒரே பையன் பேங்க்ல வேலை பாக்குறாரே, நல்ல இடம்னு ஏமாந்துட்டேன். இப்போ சொல்றேம்மா, அந்த அனாதையை தவிர அந்த வீட்டுல வேற எந்த குறையுமே எனக்கு இல்ல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நீ வாழ போன வீட்டுல உனக்கு பிரச்சனையா வந்துட்டாளே. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஆனா நான் நல்லா இருக்கணும்னு எங்கேயோ போய் தொலைஞ்சிருக்கா. அவ தொலைஞ்சிட்டான்னு நீ நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நாம நிம்மதியா இருக்கோன்னு தெரிஞ்சா அவ எப்படியும் வந்துருவா. அவ போயிட்டானே நம்புவோமா? மத்தவங்களையும் நம்ப வைப்போம். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சு அவளை இல்லாம பண்ணிடலாம். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏதாவது சின்னதா க்ளூ கிடைச்சா கூட என்ன கூப்பிட்டு சொல்லு. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவளை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காணாம போயிடணும். சரிம்மா, நான் வரேன். ம். சாலினி, நான் பாலை ஆத்திடுறேன், நீ பழத்தை கட் பண்ணி வை. சரி. அக்கா என்கிட்ட தாங்க, நான் அறுத்து தரேன். வேண்டாம்மா, கைய கட் பண்ணிக்க போற. நாம வேணா தெரியாம கைய கட் பண்ணிப்போம், ஆனா கையல் ரொம்ப ஷார்ப், கரெக்டா பழத்தை கட் பண்ணுவா. பாத்தீங்களா, என்ன பத்தி அக்கா புரிஞ்சு வச்சிருக்க அளவுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கல. அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இனிமே உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் சேர்ந்துக்கலாமா? வாங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. இந்தாங்க சார். எதுக்கு இதெல்லாம்? ஹாஸ்பிட்டல் வரும்போது சும்மா வருவாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. தேங்க்யூ சார். அப்புறம் ராகவன், கால் வலி எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? டே பை டே பெட்டர் ஆகிட்டு தான் சார் வருது. நம்ம விஷயம் கூட நல்லபடியா தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு.
சார் சொல்றீங்க? 25,000 கொடுக்க வந்தப்ப எம்டி கிட்ட பேசி ஏதாவது லூப் கோல்ல ரூல்ஸை பிரேக் பண்றேன்னு சொன்னேன்ல. ஆமா. உங்களுக்காக எம்டி கிட்ட போராடி குடும்ப சூழ்நிலையை எடுத்து சொல்லி இன்னொரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்தாங்க. ஷாலினி, போய் சாருக்கு காஃபி வாங்கிட்டு வாமா. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சார், எனக்கா எம்டிட்ட போராடி 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி சார்? நான் போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போமா. இல்ல கேண்டீன்ல கப்லயே தருவாங்க. இதை வச்சு